நம்ம இந்த காலத்துல நருட்டோ யூஸ் பண்ணி சோனியா ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனா அதே நருட்டோ யூஸ் பண்ணி ஒரு காலத்துல கார்ட்டூனுக்கு உச்சத்துல பறந்தானுங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு சொல்லி ஆகணும். என்ன ப்ரோ சொல்ற, கார்ட்டூனுக்குள்ள நருட்டோ ஓடிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஆமா ஓடிச்சு. ஆனா அப்படி ஓடின நருட்டோவை எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, சூனிய வச்ச மாதிரி டமான கீழே உழவும் ஆரம்பிச்சுது. சோ என்னதான் ஆச்சு, நருட்டோ எப்படியும் டெலிகாஸ்ட் பண்ணானுங்க, எதுக்கு நருட்டோ ஸ்டாப் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ப்ராசஸ் சோனியா எடுத்தானுங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி மொக்க வீடியோக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சோ சொல்றது நான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் வீடியோக்கு போலாமா? இந்த கார்டோட க்ரோத் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா அப்பயே வந்து பேட்மேனு, பவர்ஃபுல் கேர்ள்ஸ் அதெல்லாம் போட்டு வந்து நம்ம டாப் 5 இடத்துல கார்ட்டூனுக்கு இருந்தானுங்கப்பா. பட் என்னத்தான் வந்து அவனுங்க மாறி வைத்தீங்க, என்னத்தான் வந்து கார்ட்டூன் சீரிஸை மாற்றி போட்டாலுமே அவனால ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் சில கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் கார்ட்டூனுக்கு தலையெழுத்தே மாற்றின DBZ ரிலீஸ் பண்ணானுங்க, அதாவது டிராகன் பால் இசட். இந்த டிராகன் பால் இசட்டால கார்ட்டூனுக்கு நம்பர் 1 ஷோவா மாறிச்சு. அவ்வளோதான், டிராகன் பால் தானே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி டிராகன் பால் கிளாசிக்னு எடுத்துன்னு வந்தானுங்க. டிராகன் பால் கிளாசிக் சுத்தமா ஓடல, ஆனா டிராகன் பால் இசட் தூக்கி வாரி போட்டுருச்சு கார்ட்டூனுக்கு. பட் என்னத்தான் வந்து 90ஸ்ல வந்து டிராகன் பால் இசட் போட்டு கார்ட்டூனுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்தாலுமே அதை தக்க வைக்க முடியுதா அப்படின்னு கேட்டா சில கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்டில் வந்து நியூ எபிசோட்ஸா வந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட வந்து அதுல வந்து 3 சீசன் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீ வேற ஒரு ஃபார்முக்கு போய் ஆகணும். கரெக்டா இப்ப டிராகன் பால் இசட் முடிஞ்சிச்சு அப்படின்னா டிராகன் பால் இசட் காய்க்கு போய் ஆகணும். ஸோ அப்படி வந்து கார்ட்டூனுக்கு மாறும்போது டிராகன் பாலுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா சில கிடையாது. எந்த அளவுக்கு டிராகன் பால் இசட் சப்போர்ட் இருந்துச்சோ அதே அவங்க டிராகன் பால் கிளாசிக் உள்ள எடுத்துட்டு வரும்போது சுத்தமா சப்போர்ட்டே இல்ல. சோ இப்படி இருக்கும்போது தான் வந்து நருட்டோவோட மார்க்கெட் வளர ஆரம்பிச்சது மங்கால இருந்து. சோ கார்ட்டூனுக்கு இதுதான்டா வாய்ப்பு. சோ வந்து டொனாமி யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்து நம்ம நருட்டோவை எடுத்துட்டு வந்து கார்ட்டூனுக்குள்ள போடணும், நம்ம சேனல் எடுத்துட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2005ல இருந்து 2006 அப்படின்ற வருஷத்துக்குள்ள வந்து நருட்டோவை டெலிகாஸ்ட் பண்றானுங்க கார்ட்டூனுக்குள்ள. பட் அதோட மதிப்பு கரெக்டா இருந்துச்சா, நருட்டோ டெலிகாஸ்ட் பண்ணோனே வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இன்னத்தான் எத்தோனே டமாடுமான்னு எகிராம அமைதியா போனாலுமே நருட்டோவை ரிலீஸ் பண்ண ஒரே வருஷத்துல கார்ட்டூன் இண்டஸ்ட்ரியிலே வந்து கார்ட்டூனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சானுங்க. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்ப டோரிமோன் சின்சான் இருந்தானே தெரியுமா, அது மாதிரி சேனல்லயே வந்து அலற விட்ட சேனலா வந்து கார்ட்டூனுக்கு திகழ்ந்துச்சு. சோ அப்படியே நருட்டோ வந்து வீக்லி நைட்ஸா மாத்தினானுங்க. வீக்லி நைட்ஸ்னா சாட்டர்டே சண்டே நைட்ஸா. சோ இது மாதிரி உச்சத்துல பறக்கும் போதுதான் இன்னத்தா கழுகு உச்சத்துல பறந்தாலும் கீழே இரிய பிடிக்க கீழே வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதே மாதிரி நருட்டோட ஃபால்ஸும் ஆரம்பிச்சுது. என்ன ப்ரோ ஆச்சு, நருட்டோ எபிசோட் நல்லா இல்லையா ப்ரோ, ஃபில்லர் போட்டதுனால நருட்டோ ஊத்திச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா அது எல்லாம் கிடையாது. இவனுக்கு ரிலீஸ் பண்ண விஷயம் சூப்பரா இருந்தாலுமே இவனுக்கு 2 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணானுங்க, அது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான். அதுவுமே வந்து ஓவராலா இங்கிலீஷ் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கப்பா. 2005 நான் பிறகவே கிடையாது. ரிசர்ச்சை பொறுத்தவரை அப்படிதான் இருந்துச்சு, ஓவரால் இங்கிலீஷ் தான் ஓடுமா, ஹிந்தியில வந்து மேபி சொல்றது அதுக்குன்னு ஒரு டைம் லைன் கொடுத்து அப்புறமா தான் ஓட வைப்பாங்களாமா. ஸோ ஜஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியே வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சா கார்ட்டூன் நெட்வொர்க். ஸோ இப்படி இருக்கும்போது இதை வச்சு ஓட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நருட்டோ போட்டு தள்ளி இருந்தானாமா. அது எந்த அளவுக்கு இப்போ நம்ம பண்டிகை வந்து தீபாவளி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, ஆயுத பூஜை வருது அப்படின்னா சிறப்பு திரைப்படங்கள் போடுறோம் தெரியுமா, அதே மாதிரி சிறப்பாச்சு நாள் வந்துச்சு அப்படின்னா நீ ஃபுல்லா கார்ட்டூனுக்கு நருட்டோ மட்டும் தான் ஓடுமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ்ல அதிகமாக போடுற நருட்டோ அதுக்கப்புறம் போட்ட எபிசோட போட்டு அதுக்கப்புறம் சேர்த்து இப்போ சோனியா வந்து 9 to 10 நருட்டோ போடுறாங்கல்ல. ஸோ இவனு என்ன பண்ணா ஓல்டு எபிசோட்ஸ் போடுவாங்களா, அது கூட அப்படியே சேர்த்து கடைசியாக 2 நியூ எபிசோட்ஸ் போட்டுருவாங்களாமா. ஸோ இது மாதிரினா இருக்க வந்து நருட்டோவும் சரி கார்ட்டூனுக்கும் சரி நல்ல உச்சத்தை பறந்தானுங்க. நருட்டோ அப்போதுலேருந்து உச்சல் தான் பறந்துருந்தானுங்க. ஆனா நருட்டோ வச்சு கார்ட்டூனுக்கும் வந்து உச்சத்துல பறந்தானுங்க. சோ இன்னத்தான் உச்சத்துல பறந்தாலுமே கடைசியா டுனாமி எண்டாவற நாளுமே வந்துச்சு. என்ன ப்ரோ சொல்றது, டுனாமி யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டா இப்ப கிரன்ச்ரோல் வந்து அனிமே ப்ரொடியூஸ் பண்றாங்க தெரியுமா, அதே மாதிரி வந்து அமெரிக்கால சேர்ந்தவங்க தான் டுனாமி. சோ இப்ப கிரன்ச்ரோல் சைட் மூலம் பண்ற வேலையை இவனுக்கு வந்து டிவில பண்ணியிருந்தானுங்க. சோ மேபி இந்த வீடியோ 2K போச்சுன்னா டுனாமி பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம், ஓகேவா. ஏன்னா இவனுக்கு ஹிஸ்டரி அதுக்கு மேல காரியத்துப்புறமா இருக்கு. சரி ஓகே, பேக் டு தி கண்டென்ட். சோ 2005 2006 அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூனுக்கு வந்து நருட்டோ கிளாசிக்கை டெலிகாஸ்ட் பண்ணினே இருந்தானுங்கப்பா. சோ சடன்லி என்ன ஆச்சுன்னு தெரியல, 2007 வருஷம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நருட்டோல ஸ்பெஷல் ஈவெண்ட் ஸ்பெஷல் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நருட்டோ மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணானாமா. அதுவும் கிட்டத்தட்ட 10 மணி நேரமோ 8 மணி நேரமோ இல்ல, காலைல 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரையும் ஒன்லி நருட்டோ மட்டுமே போட்டு ஓட்டினாலாமா கார்ட்டூன் நெட்வொர்க். ஆனா இந்த சோர்ஸ் படி வந்து இந்த டைம் லைன்ல வந்து நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருக்குப்பா. ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னு தெரியல. இப்போ வந்து நம்ம ஜப்பானை பொறுத்த வரையும் வந்து
ஐ திங்க் வந்து அங்கே ஒன் பீஸ் ஐ திங்க் அங்கே ஃபேவரட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் நருட்டோ தான் ஃபேவரெட்டு. ஸோ அங்கே வந்து நருட்டோ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால வந்து அங்கே காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரையும் ஜஸ்ட் வந்து 100 எபிசோட போட்டு தள்ளலாமா. ஸோ பார்த்தவங்களும் அவ்வளோ நருட்டோ கிளாஸுக்கு மொத்தமாக போகிறானுங்க, நருட்டோ ஷிப்டன் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சானலாமா. ஆனால் அன்னைக்கு நாள் தான் நருட்டோவோட கடைசி நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அன்னைக்கு போடான்னு தெரியுமா, மேபி அந்த 13 மணி நேரமா 13 மணி நேரம் நருட்டோ கழிச்சு அதோட நருட்டோ பத்தின எந்த எபிசோட்ஸும் சரி, நருட்டோ பத்தின எந்த ப்ரோமோஸ், நருட்டோ பத்தின எந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூனுக்குள்ள எதுவுமே ரிலீஸ் ஆகலையா. ஏயா என்னயா ஆச்சு அப்படின்னு கேட்டா ஏகப்பட்ட காரணத்தை சொல்றானுங்கப்பா. சோ அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா டுனாமி கிட்ட இருந்து ரைட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு. அதாவது டுனாமி வந்து மேபி வந்து நருட்டோவை டெலிகாஸ்ட் பண்றாங்க தெரியுமா, அதுக்கான ரைட்ஸை முடிஞ்சதுபடியும் அந்த ரைட்ஸ் முடிஞ்சதுனால தான் நருட்டோவை கடைசியா வந்து மொத்தமா டெலிகாஸ்ட் பண்ணி மொத்த ரெவென்யூ எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டுனாமி ஏதாச்சும் ரைட்ஸ் வாங்கினாங்க. அப்போ வந்து நருட்டோ ஷிப்டன் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு 2007. ஸோ அதோட சீசனை வாங்குவானுங்க, டுனாமி ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா டுனாமி 2008 அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன அப்புறம் சொல்ற, அப்போ டுனாமி நருட்டோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்டா டுனாமி நருட்டோ க்ளோஸ் பண்ணல, டுனாமின்ற பிராண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ டுனாமி க்ளோஸ் ஆனதுனால கார்ட் நெட்வொர்க்ல நருட்டோ வந்துச்சு தெரியுமா, அதுவும் அப்படியே க்ளோஸ் ஆக நருட்டோவும் கார்ட் நெட்வொர்க்ல அடுத்த லெவல் போகாம நருட்டோவும் அப்படியே நின்று போயிடுச்சு. இதுதான் வந்து நருட்டோவோட ஆரம்பமும் முடிவும். ஸோ எடுத்தோடனே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில மேபி வந்து ஹிந்தில பண்றாங்க அப்படின்னு தெரியல, பட் இங்கிலீஷ்ல சரியான ட்ரெண்ட் நருட்டோ. ஸோ இங்கிலீஷ்ல எடுத்துன்னு வந்து ஜஸ்ட் 2 வருஷத்துல கார்ட்டூனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த முடிச்சு ஆஃப்டர் டிராகன் பால் இசட். அதுக்கப்புறம் என்ன பண்ற தெரியாம போட்ட எபிசோடே போட்டு அதுலயும் ரெவென்யூ எடுத்துட்டு கடைசியா நருட்டோ ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு காலையில 6 மணில இருந்து நைட்டு 10:30 மணி வரை நருட்டோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அப்படியே நருட்டோவை மூடிட்டானுங்க அப்படின்றதா உண்மையான கருத்து. ஸோ இன்னும் இந்த காலத்துல வந்து நருட்டோவால சோனியை வளர்ந்தாலும் நருட்டோ ஷிப்டனா சோனியா வளர்ந்துருந்தாலும் ஒரு காலத்துல அதே நருட்டோ வச்சு கார்ட் நெட்வொர்க்கும் வளர்ந்தானுங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சேம் டைம்ல சோனியை வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற லாங்குவேஜை போட்டு தான் பெரிய ஆயிருக்கானுங்க. ஆனா இந்த கார்ட் நெட்வொர்க்கு ஜஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டெலிகாஸ்ட் பண்ணியே வந்து கார்ட் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி வந்து கார்ட்டூன் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கானுங்க அப்படின்னும் போதே பெரிய விஷயம் தான். பட் வந்து சோனியா பிடிச்ச காலமும் கார்ட் நெட்வொர்க் பிடிச்ச காலமும் வேற. ஏன்னா கார்ட் நெட்வொர்க் இருக்கும்போது வந்து எல்லாரும் டிவி இன்ஸ்பைர் இருப்போம், டிவி எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். பட் வந்து இப்போ அப்படி கிடையாதுல்ல. ஸோ இப்போ ஒருத்தன் கார்ட்டூன் சேனல் பார்க்குறான் அப்படின்னா எதுக்காக பார்ப்பான், டோரிமோன் சிஞ்சான பார்க்குறான், இல்லை வந்து இந்த நருட்டோக்காக தான் பார்க்குறான். ஸோ அப்படின்னும் போது அது வந்து டிவி காலம். ஸோ டிவியில் பார்த்தோம் அது கரெக்டாக இருக்கும். பட் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுலாம் ஃபோன் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டிவியை பார்க்குறோம் அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் வந்து சொல்றது ஃபோன் இருக்கும்போது டிவி பார்க்குறோம், அந்த டிவியை வந்து நருட்டோக்காக பார்க்குறோம்ல. ஸோ அந்த ஃபீல் தான் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மேபி வந்து ஆஃப்டர் டுனாமிக்கு வீடியோ போடணுமான்னு சொல்லுங்க. ஸோ டுனாமிக்கு வீடியோ போடலாம் அப்படின்னா டுனாமிக்கு நம்ம கன்ஃபார்ம் எடுத்து போடுவோம். இல்லை ப்ரோ வேற ஏதாவது கார்ட்டூன் பற்றி பேசு ப்ரோ, வேற ஏதாவது அணியை பற்றி பேசு ப்ரோ, இந்த சேனல் பற்றி பேசு ப்ரோ அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஸோ 2-3 பேர் வந்து நருட்டோ கார்ட்டூன் போடானே ப்ரோ என்ன வாட்ச் ப்ரோ, ஏன் ப்ரோ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இதுதான் ரீசன். கடைசியாக வந்து ஒரே லைனில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆஃப்டர் டிராகன் பால் இசட்டுக்கு அப்புறம் நம்ம கார்ட்டூனுக்கு சோனியாவை பை பண்ணி கரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணானுங்க. அதுவும் ஜஸ்ட் 2 லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ டெலிகாஸ்ட் பண்ண ஒரே வருஷத்தில் நம்பர் 1 எடுத்தியே முடிச்சானுங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கு. பட் என்னத்தான் முடிச்சாலும் டொனாமியோட நருட்டோ ஷிப்டன் ரைட்ஸ் முடிய கார்ட்டூன் நெட்வொர்க்கோட கிளாசிக் நருட்டோவோட ரைட்ஸும் முடிஞ்சது. ஷிப்டன் வருமா அப்படி எதிர்பார்க்கும் போது கரெக்டா டுனாமியை கையை கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம அனிமே இண்டஸ்ட்ரியில இருந்து காலியாக டோட்டல் நருட்டோவும் டோட்டல் நருட்டோ ஃபேன்ஸும் அமெரிக்காவும் சரி இந்தியன்ஸும் சரி நருட்டோ ஷிப்டன் வருமா எதிர்பார்க்கும் போது கரெக்டா டுனாமி போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை அப்படியே கையை கழுவிட்டு அவனோட பிராண்டையும் கையை கழுவிட்டு போயிட்டு வரமாமே அப்படின்ட்டு போன கதையா தான் இந்த கதை இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கார்ட்டூனுக்குள்ள நருட்டோ வரப்போறது கிடையாது, நருட்டோ ஷிப்டனும் வரப்போறது கிடையாது. ஆனா இதே நாள்ல இருந்து இதே மாசத்துல இருந்து 20 வருஷம் முன்னாடி நருட்டோ டெலிகாஸ்ட் ஆச்சு இந்த மாதத்துல தான் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த ஒரு மொக்க வீடியோல சந்திக்கிறேன். சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கடையை சத்தலாமா, எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி, நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி இந்த புண்டைக்கு தான்